வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கைதாவாரா? விஜயோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில எச்சை ஊடகங்கள் மிகவும் ஒரு வன்மத கக்கி போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. நேத்து ஃபுல்லாவே அதாவது 19ஆம் தேதி ஃபுல்லாவே விஜயினுடைய இதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. எல்லா சேனல்லயும் சரி, அவரு இங்க பண்றாரு, என்ன போறாரு, அவ்வளோதான் மாட்டிக்கிட்டாரு, முடிஞ்சுது, ஒழிஞ்சாரு. இதுக்கு மேல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சக்தி அவர நிறுத்த முடியாது. அவ்வளோதான் அவர் தேஞ்சுட்டாரு, ஒழிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு முக்கியமான ஊடகங்கள் ரொம்ப வன்மத்த கக்கி வீடியோ போட்டாங்க. இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில ஒரு மது கஞ்சா போதையில ஒரு டெலிவரி ஊழியர மிகவும் ரணக்கொடூரமா வெட்டி கொன்னுருக்காங்க. அது இத பத்தி ஒருத்தவங்க கூட பேசவே இல்ல. ஏன்னா, எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் காரணம் காட்டி அந்த விஷயத்த முழுக்க முழுக்க மறைச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது விஷயம் வெளியவே வரல. அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. 2 நாளிதழ்ல மட்டும் தான் இன்னைக்கு வந்திருக்கு அந்த நிகழ்ச்சி. மற்றபடி எல்லாமே தாவேக்கா தலைவர் விஜய் என்ன சொன்னாரு, சிபிஐயிடம் சிக்கிய விஜய், மாட்டிய விஜய், கொக்கி போட்டு தூக்கிய சிபிஐ அப்படிங்கிற மாரி இவனுங்கலாம் ஒரு தம்ப்நெயில் வச்சுக்கிட்டு விஜய் சார அவ்வளோ ஒரு மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் என்னன்னா, நடக்கக்கூடிய தப்புகள மறைக்கிறதுக்காக இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலினத்த சேர்ந்தவரு. ஒரு போராட்டம் பண்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 200க்கு 200 திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 200 வேட்டி சட்டை, 200 சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, திமுக காரங்கலாம் வருவாங்க. நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கூட உட்காந்து அத வந்து இது 60 நாள் விரதம் இருந்து இந்த மாரி விரதத்த முடிச்சுக்க அவங்க வருவாங்க. அப்படிங்கிற மாரி அவரு பண்ணாரு. ஆனா ஒரு திமுக ஆள் கூட அவரு கண்டுகொள்ளவே இல்ல. அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. அந்த மாரி நடந்திருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ராசா அவர்கள் ஒரு திமுகனுடைய மீட்டிங்க்கு போயிருக்காரு. அங்க கேட்கப்பட்ட கேள்விகள் மிகவும் அபூர்வமாகவும், சில உண்மைகள பேசப்படும்படியாகவும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அத பத்தி விலாவாரி பார்ப்போம். அந்த நிகழ்ச்சியில நெறியாளர் கேட்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க இதுவரையிலும் பொது தொகுதியில நிக்கலான்னு நெனைச்சிருக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, அ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நான் இதுவரையிலும் பொது தொகுதியில நிக்கணும்னு கலைஞர் ஐயா கிட்ட கேட்கல. நானே தான் விரும்பி போயி என்ன பண்ணேன், ஆ நீலகிரியில நிக்கிறேன். ஆனா அவரு என்ன கேட்டாரு, பொது தொகுதியில நிக்கிறியான்னு கேட்டாரு. நான் எங்க தாத்தா ஈழத்து பிரச்சனைக்காக ஈழத்துக்கு போயிருக்காரு. நான் அந்த மாரி போராளியா இருக்கிறதுனால, நான் என்ன பண்ணேன், பொது தொகுதியில நான் ஏன் நிக்கணும்? நான் போய் அங்க நீலகிரி தேர்தல்ல நின்னுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதே கட் பண்ணோம்னா, அதாவது ஐயா அவர்கள் இருக்கும்போதே, இவரு என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வடசென்னை தொகுதி எனக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசியிருக்காரு. அப்போ அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல, நீ வடசென்னை தொகுதிக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட. நீ போய் இங்க நீலகிரி நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொன்னதாக இவங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. அது அப்படியோ, இப்படியோ, எப்படியோ ஒண்ணு. மொத்தல ஆர்.ராசா அவர்கள் 2 பக்கமும் பேசியிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. சரி, அடுத்தது இன்னொரு இடத்துல மிக முக்கியமான கேள்வி. இது பெரும் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு கன்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேடையில பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது கீழருந்து ஒரு மாணவி எந்திரிச்சு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற அரசியல்வாதிகள்ல யாராச்சும் ஒருத்தரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க குழந்தைங்கள சேர்த்துருக்கீங்களா? படிக்க வச்சிருக்கிறீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. கேட்டோனே அவருக்கு திடீர்னு இந்த கேள்வி கேட்டோனே அவர் திக்குமுக்கு ஆடி போயிருவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க குழந்தைங்க எல்லாமே கான்வென்ட்ல தான் படிப்பாங்க. யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல. சரி, ஓகே. இவரு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, உடனே இது ஒரு நல்ல கேள்வி, இது ஒரு நல்ல கேள்வி அப்படிங்கிற மாரி அப்படியே தள்ளி, தள்ளி, தள்ளி போயிட்டே இருப்பாரு. எப்படி ஹிந்தி வேண்டான்னு சொல்றீங்க? உங்க குழந்தைங்கள ஹிந்தி படிக்க வைக்கிறீங்களே! அப்படிங்கிற மாதிரி இது ஒரு நல்ல கேள்வி அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அவரு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த மழுப்பி அந்த கேள்விக்கு கடைசி வரலும் அவரு விடையே சொல்லாம அந்த இடத்த விட்டு காலி பண்ணிருவாரு. அந்த மாரி ஒரு தரமான சம்பவமா அந்த பொண்ணு அந்த கேள்வி கேட்டிருக்கும். சரி, ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, அவரு சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த பட்டியலின மக்கள், தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட மக்களுக்கு அவர் குரல் கொடுத்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவரு நீங்க ஒரு சாதி கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லும்போது, அவரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முற்றும் துறந்த சாதி கட்சி தலைவர் இல்ல, எல்லாத்துக்குமான தலைவர். யாருக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் முன்னாடி நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் அந்த மாரி சொல்லும்போது, இவரு ஒரே கட்சிக்குள்ள இந்த மாரி பாகுபாடு பார்த்து
பிரிவினை பண்றாரு. இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "என்னோட நீ முன்னாடி போயிறக்கூடாது." அப்படிங்கிறதுல ஆராசா வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து மிகவும் முட்டுக் குடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சில வட்டாரங்கள் திமுக வட்டாரங்களாகட்டும், அதிமுக வட்டாரங்களாகட்டும், அவங்க வந்து ஒரு படி மேல போயி இது மாரி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி ஓகே. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கே. இதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு அரசியல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு எஸ்எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து குளிக்கக்கூடிய அதாவது குளிக்கக்கூடிய பாத்ரூம்ல தன்னுடைய கேமராவ வச்சு அதன் மூலியமா அத எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருக்கார். இது எல்லாத்தையும் மீறி எல்லாமே இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலும், அ வன்முறைகளும், சில தேவையில்லாத சம்பவங்களும் இந்த மாரிலாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் நம்ம வாழ்றோமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு, தமிழ்நாடு வந்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா, ரோட்ல இழுத்து போட்டு வெட்டுறானுங்க கஞ்சா போதையில. அப்புறம் வந்து ஒரு வடமாநிலத்தவன ட்ரெயின்ல வந்து வெட்டுறாங்க. யாருமே தடுக்க வரல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு வந்த ஒரு பெண்ண வந்து இரு காவலர்கள் வந்து பலாத்காரம் பண்றாங்க. அத பத்தி ஒண்ணுமே இவங்க பேசவே இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஒரு பொண்ண பலாத்காரம் பண்ணாங்க. அத பத்தியும் கேட்கல. மத்தபடி இவங்க வந்து என்ன நடக்குது? எப்படி இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கொஞ்சம் அச்சுறுத்தும் வண்ணமாக தான் இருக்குது. இது வந்து பொதுஜன பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு சட்டத்த வந்து கையில எடுத்து தண்டனைகள் அதிகப்படுத்தினா தான் தப்புகள் குறையும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தோட நம்ம இந்த வீடியோ வந்து எ தொடர்ந்து பார்க்கலாம். சரி ஓகே. விஜய் மேல அப்படி வன்மம் வச்சிருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து மிகவும் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஊடகங்கள் யாரோட பின்னணியில இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அதுதான் நியாயம். தான் சேர்ந்திருக்கிற கட்சி வந்து மோசமான கட்சியா இருந்தாலும், தான் சேர்ந்திருக்கிற கட்சி ஊழல் கட்சியா இருந்தாலும், இங்க நம்ம சேர்ந்திருக்கிற கட்சி வந்து ஒரு என்ன சொல்றது? அந்த மாரி ஒரு தப்புகள் செஞ்சாலும் கூட, அந்த கட்சி எந்த தப்புமே செய்யல அப்படின்னு சொல்லி முட்டு குடுத்து, அந்த கட்சிய வந்து மிகவும் தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல் பாகுபாடு. இதே விஜய் இந்த அரசியலுக்குள்ள வரல அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து எதுவுமே நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே சுமூகமா போயிருக்கும். எல்லாமே வந்து அங்கங்க தேவையானது கரெக்ட்டா போய் சேர்ந்துட்டு இருக்கும். இவ்வளவு அரசியல் பரபரப்பு வந்திருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தான். விஜய் வந்த உடனே தான் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பயப்படுது. அடுத்ததா வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற நாம எப்படியாவது இன்னும் இலவசங்கள அறிவிச்சு, நம்ம முன்னுக்கு வந்து எப்படியாவது ஆட்சிய பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற அதிமுகவுக்கும் இடி பேரிடியா வந்துச்சு. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 8.22% வாங்கின நாம் தமிழர் கட்சியோட இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்ததுனால நம்மளுக்கோட பாதி ஓட்டு அவங்களுக்கு போயிருமே அப்படிங்கிற ஒரு அச்சத்தில தான் இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவ மிகவும் அ வன்மையாகவும், மிகவும் கண்டிக்கத்தக்கதாகவும், மிகவும் கேவலமாகவும் சித்தரிச்சு அவங்க வந்து வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. சரி ஓகே. இவங்க எல்லாரும் கரெக்ட்டா செயல்படுறாங்க. இது எல்லாமே ஓகே. அப்படின்னு சொன்னா, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் சிக்கலாகட்டும், அடுத்தது வந்து தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பொதுக்குழு, செயற்குழு இதெல்லாம் மீண்டும் நடத்தணும். இன்னும் குறிப்பிட்ட 2 மாசம் கூட கிடையாது. அந்த மாரி காலச்சூழல்ல இப்ப சிபிஐ விசாரணைய அவர் ஜமாளிப்பாரா? ஜனநாயகன் பிரச்சனைய ஜமாளிப்பாரா? இந்த தேர்தல் பிரச்சாரம் இது இருக்கு. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து அவர் எந்த அளவுக்கு அவர் எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, இப்போ வந்து எதுவுமே கரெக்ட்டா நடக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இனிமேல் எல்லாமே கரெக்ட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி நம்புறாருன்னா, அதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரே காரணம் என்ன? மக்களாகிய நாம் தான். நம்மள தான் அவர் முழுசா நம்புறாரு. நம்ம வந்து அவருக்கு தகுந்த மாரி கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம இவங்க சொல்ற ஊடகத்தார் சொல்ற எல்லாத்தையுமே நம்பாம, நம்ம வந்து அவருக்கு வந்து உண்மையிலேயே அ நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு நம்ம இறங்குனோம்னா, கண்டிப்பா தளபதி ஜெயிக்க வாய்ப்பு நெறைய இருக்கு. சரி, நன்றி, வணக்கம்.